இல்லடா நானேதான். ஏண்டா நாட்டுலதான் உன் சொல்ல தாங்க முடியல காட்டுக்கு வந்த இங்கேயும் வந்துட்டியா? உங்க அப்பா எங்க அப்பனை பழிவாங்க துரோகத்துக்கு நீ எங்க வேணாலும் வருவேன். ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படி தெரியும்? அதான் மேல பாக்குறீங்க. எத்தனை படத்துல நாங்க பாத்துருக்கோம். ஏண்டா உன் மூஞ்சிக்கெல்லாம் பிளாஷ்பேக் ஒரு கேடா. டேய் எதுவா இருந்தாலும் சைட்டா சொல்றான். இது விஸ்வநாசனா தான் எப்படிட்டா இருக்கா? ஏண்டா நீங்க திருந்தவே மாட்டீங்களா? சொல்லி சொல்லடா. சொம்பு நான் கால்ல ஒருக்கா போயிட்டு வந்து மறுக்காதுக்கு சொம்பு அது இல்லைங்க, இது குடிக்கிறதுக்குங்க. ஓ குடிக்கிற சொம்பும் கழுவுற சொம்பும் நம்ம வீட்டுல ஒரே சைஸாக்கு குடு. வழக்கு உங்களையும் எங்களையும் வாழ வைக்கிறேன். நம்ம அம்மனோட நகைய இந்த சுந்தரம் போய் தேடிட்டானுங்க. என்றா சுந்தரம் அவன் சொல்றது நெசமா என்ற கேக்குறல்ல அம்மன் நகையை திருடினியா? சுந்தரம் என்ற மானத்தை நீதான் காப்பாத்தணும். என் சொந்த செலவுக்காக அம்மன் நகை எடுத்து வித்து போட்டேன். நாளைக்கு ஊர்ல காப்பு கட்டுறாங்க. சாதி என்ற கட்டிருக்கிறதுனால ஜனங்கள்லாம் சேர்ந்து என்ன காப்பு கட்டிடுவாங்க. சுந்தரம் இந்த ஒண்ணு மட்டும் நடந்துச்சுன்னா என்ற மானம் என்ற மறுவாதை எல்லாம் போயிடும். நீதான் காப்பாத்தணும். நான் எப்படியே காப்பாத்த முடியும்? சும்மா ஒரு பேச்சுக்கு திருநேன்னு ஒத்துக்கிடா. நாளைக்கு நான் தானே நாட்டாம பஞ்சாயத்துல உனக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டு 5 ஏக்கர் நஞ்சை எழுதி வச்சிருக்கேன். சுந்தரம் இந்த 2 கையை 2 கட்ட வரலாம் நினைச்சு கெஞ்சி 2 ஒத்துக்கிடா. அப்படிலாம் சொல்லாதீங்க. மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்கலாங்களா? சர்பால் அடிச்சு போடுவேன். மாடு தோல் இழைக்கும், கொம்பு எப்படி இழைக்கும்? எத்தனை வருஷத்துக்கு அதை சொல்லுவீங்க? சரி மன்னிச்சுங்க, நான் ஒன்று விட்டு உப்பு தின்னங்க. வீட்டுக்கு கூட சோறு எடுத்து வரக்குள்ள வெளியில வச்சு உப்பு யாரும் அழித்துக்க சொன்னது. சரிங்க நட்டாம உங்களுக்கு சாதகமா நானே திருட்டு ஒத்துக்குறேங்க. ஒத்துக்கிடா.